இந்த மகளிர் உதவித்தொகையை வந்து ரூ. 1000 1500 உயர்த்த போறாரு, இல்ல ரூ. 2000 உயர்த்த போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஏதாவது திட்டங்களை அறிவிப்பார். அவர் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எச்சங்களை வந்து கொண்டு போயிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தின போது எல்லா இடத்துலையுமே ஒரு நிரூபணமாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மனிதனோட நாகரிக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிற பாண்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து செப்பு பாத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள், அதாவது பெரிய பொருள் கோடாரி அருவா அந்த மாதிரி எல்லாம் வந்து செம்புல செய்ய முடியாது. அது வந்து எளிமையா வளையக்கூடிய ஒரு உலகம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து மனிதன் வந்து அவனுக்கு தேவையான சில இதெல்லாம் வந்து பயன்படுத்தி உருவாக்கினா அங்க இருந்து தான் என்ன பண்ணுச்சு, போக்குவரத்து வணிகம் வந்து மேம்பட்டுச்சு. மனித இனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வந்து எல்லா விதத்திலையும், அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாத்துக்கும் வந்து தலை சிறந்து விளங்குறதுக்கு முக்கியமான காலம் என்னன்னு பார்த்தோம். ஆனா அதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறியும் விதத்துல தான் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அந்த அறிவிப்பை வந்து நம்ம பார்க்க முடியுது. எக்ஸ்பிரஸ் நியூஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பதிவிட்டார். அதாவது, நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறேன், நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேரடியா வாங்க, இல்லைன்னா நிகழ்ச்சியை வந்து நேரலையில தொலைக்காட்சியில பாருங்க அப்படின்னு. இந்த தகவலை வந்து சோசியல் மீடியாவில் அவர் பதிவிட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பு தொட்டுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஆனா எதுக்குமே இந்த மாதிரி ஒரு பூடகமா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதே இல்லை. அதனால இன்னைக்கு என்ன மாதிரி முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்துச்சு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மகளிர் உதவித்தொகையை வந்து ரூ. 1000 1500 உயர்த்த போறாரு, இல்ல ரூ. 2000 உயர்த்த போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல ரூ. 1000 கொடுக்கலையே இல்லையா, அதனால அதுக்கு பதிலா வேற ஒரு திட்டத்தை வந்து அறிவிப்பாரு. அதாவது எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஏதாவது திட்டங்களை அறிவிப்பாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி என்னன்னு சொன்னாங்கன்னா, தற்போது துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சரா அறிவிக்க போறாரு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு பரபரப்பான தகவல்கள் அவங்க சிந்தனைக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தகவல்களை பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி, அதாவது சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்குச்சு. இன்னைக்கு காலைல தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா, அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பின் தொன்மை அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட அந்த இரும்பின் தொன்மை புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரத்தோட அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கீழடி இணையதளத்தை வந்து தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு. நிகழ்ச்சியில பேசுற போது என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட அமர்ந்திருந்தாங்க. அப்ப அவர் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில இருந்துதான் இந்தியாவின் வரலாறை தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்த கருத்தை வந்து அவர் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து ஆணித்தரமா வலு சேர்க்கக்கூடிய விதத்துல இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டாரு. என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருந்துதான் இரும்பின் தொன்மை, அதாவது இரும்பின் வரலாறே தொடங்கி இருக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதாரபூர்வமான பல சான்றுகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா, இரும்பின் தொன்மை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே 12ஆம் நூற்றாண்டுல தான் வந்து இரும்பின் பயன்பாடு வந்து வந்துச்சு, புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு, அறிவியல் ஆய்வுகள் இதெல்லாம் சொல்லுது. ஆனா அதையெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்து இரும்பின் பயன்பாடு, அதாவது இரும்பு காலம் இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அதாவது உறுதியா இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற இந்த தொல்பொருள் ஆய்வுக்கள நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற புனே, அகமதாபாத் போன்ற நிறுவனங்கள்ல இருக்கிற இந்த தொல்லியல் ஆய்வு நிறுவனங்கள்ல எல்லாம் வந்து நம்ம கீழடியில கிடைத்த
அந்த இது அதாவது வந்து இந்த எச்சங்களை வந்து கொண்டு போயிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தின போது எல்லா இடத்துலையுமே ஒரு நிரூபணமாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடே இருந்திருக்குது. அதாவது இரும்பு காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கற்காலம், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இரும்பு காலம், வெண்கல காலம், இதெல்லாம் நிறைய காலங்கள் இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம், கற்காலத்தை வந்து 3 வகையா பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம், இடைக்கற்காலம், அதுக்கடுத்து வந்து புதிய கற்காலம் அப்படின்னு. கற்காலம், பழைய கற்காலம்னா என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசுலயே வந்து பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், அந்த வரலாற்று புத்தகங்களை படிச்சிருப்போம். மனிதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இரையை வேட்டையாடுறதுக்காக என்ன பண்றான், அவன் வந்து கற்களை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடுறான். அதாவது விலங்குகளை வந்து கற்களை பயன்படுத்தி அடிச்சு என்ன பண்றான்னா வேட்டையாடுறான். அதுதான் வந்து பழைய கற்காலம். அதுக்கப்புறம் அதாவது இடையை கற்காலம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த மரங்களையும் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதாவது வந்து கற்களை பயன்படுத்தி கற்களை வந்து கோடாலி மாதிரி இது பண்ணி தேய்த்து கற்களையே தேய்ச்சி அந்த மரங்களை இது பண்ணி அதாவது கற்கோடாலி, அதாவது இரும்பு கோடாலியில கற்கோடாலி அந்த இதை பயன்படுத்தி அந்த மரங்களை அதாவது அந்த விலங்குகளை வேட்டையாடி அந்த வேட்டையாடின விலங்குகளை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த இது பண்றான் அப்படின்னு. அதுதான் இடைக்கற்காலம் அப்படிங்கிறது. இடைக்கற்காலத்துல இன்னும் சில மர பயன்பாடுகள்லாம் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தூண்டில்கள்லாம் மரத்திலேயே செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். புதிய கற்காலம் தான் மனிதனோட நாகரிக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த புதிய கற்காலத்துல தான் வேளாண்மை தொழில்ங்கிறது தொடங்குறான். மனிதனும் வந்து வேளாண்மை தொழிலை தொடங்குறது வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். அங்கதான் என்ன பண்ணாங்க, மண்பாண்டங்கள் தயாரிச்சு மண்பாண்டங்களை வந்து தயாரிச்சு அதுல வந்து சமையல் செய்கிறது, அது மட்டும் இல்லாம பொருட்களை வந்து சேகரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களை வந்து தயாரிக்கிறான். இதுதான் வந்து புதிய கற்காலம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பு காலம் அப்படிங்கிறது தான் வந்து மனிதனோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு இது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பு காலம்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4800 ஆண்டுகளுக்கு கிமு 4300க்கும் 3200க்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து செப்பு காலம் அப்படிங்கிறாங்க. இந்த செப்பு காலத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த மண்பாண்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா வந்து செப்பு பாத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள், அதாவது பெரிய பொருள் கோடாரி அருவா அந்த மாதிரி எல்லாம் வந்து செம்புல செய்ய முடியாது. அது வந்து எளிமையா வளையக்கூடிய ஒரு உலகம் அப்படிங்கறதுனால அதுல வந்து மனிதன் வந்து அவனுக்கு தேவையான சில இதெல்லாம் வந்து பயன்படுத்தி உருவாக்கினா அங்க இருந்து தான் என்ன பண்ணுச்சு, போக்குவரத்து வணிகம் வந்து மேம்பட்டுச்சு. மனித வாழ்வியல்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இது செப்பு காலம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெண்கல காலம். வெண்கல காலம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் செப்பு காலத்து, ஏன்னா செம்பை விட வெண்கலம்ங்கிறது கொஞ்சம் தரமான, அதாவது எளிதில் வளையாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. அப்ப அதை பயன்படுத்தி தான் வந்து மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போனாங்க. இதெல்லாம் வந்து மனித இனத்தோட அடுத்த கட்ட நகர்வுக்கா இருந்தாலும் மிகப்பெரிய புரட்சி. அதாவது வந்து மனித இனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வந்து எல்லா விதத்திலையும், அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாத்துக்கும் வந்து தலை சிறந்து விளங்குறதுக்கு முக்கியமான காலம் என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு காலம். இரும்பு காலம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா இரும்புங்கிறது ஒரு கடினமான ஒரு உலோகம். இந்த உலோகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான, அதாவது தொழில்நுட்ப இயந்திரங்கள் மட்டும் இல்லாம சாதாரண அருவா கோடாரி கத்தியில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்நுட்ப, அதாவது இன்னைக்கு பெரிய ஃபேக்டரிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாம வேற வேற இதெல்லாம் இருக்குது. எல்லா இதுக்குமே வந்து இரும்பு வந்து ஒரு முக்கியமான உலோகமா இருக்குது. அதனால மனிதனோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த இரும்பு. இந்த இரும்பு காலம் தான் மனிதனுக்கு வந்து உண்மையிலேயே பொற்காலம் அப்படின்னு வந்து அறிவியலாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரும்பு காலம் வந்ததுக்கு அப்புறம் தான்
மனிதன் என்ன பண்றான்? பெரிய கட்டுமானங்கள், அதாவது வந்து கப்பல்ல இருந்து, வாகனங்கள்ல இருந்து, பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைக்கிறதுல இருந்து, எல்லா விதத்துக்கும் வந்து அடிகோலிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு தான். இந்த இரும்பு காலத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மனிதர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி வந்து இருக்காங்க. ஆனா, இந்த இரும்பு கா ச அதாவது சர்வதேச அளவுல வந்து இந்த காலங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து கற்காலம்ங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து செப்பு காலம்ங்கிறாங்க. அதுக்கடுத்து வெண்கல காலம்ங்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இரும்பு காலம்ங்கிறாங்க. இரும்பு காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கிபி அ கிமு 12ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் இரும்போட காலம். அதாவது கிமு 12ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிமு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து தான் இரும்போட பயன்பாடு வந்து இருக்குது. அது எங்கெங்கலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அ கிழக்கு ஐரோப்பியா நாடுகள், கிரேக்க நாடுகள், இந்தியாவுலலாம் வந்து நம்ம இரும்பு பயன்பாடு இருந்தது. கிமு 12ஆம் நூற்றாண்டுல இருந்து தான். அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3200 ஆண்டுகளா தான் இரும்பின் பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறியும் விதத்துல தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த அறிவிப்ப வந்து நம்ம பார்க்க முடியுது. என்னன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நம்ம தமிழர்கள் வந்து இரும்ப வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதா. "கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி" அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற தமிழினம் வந்து கிமு 33ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்தே இரும்பை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்க அறிவிப்போட சாராம்சம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது உலகளவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டு. அதாவது வந்து இன்னைக்கிலிருந்து கணக்கெடுத்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தான் உலகம் முழுவதும் இரும்பின் பயன்பாடு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, தமிழர்கள் அதுக்கும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே, அதாவது கிட்டத்தட்ட 33ஆம் நூற்றாண்டுக்குலிருந்தே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் சொல்றாங்க இல்லையா? கற்காலம், செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த செப்பு காலத்துக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், செப்பு காலம், வெண்கல காலத்துல இருக்கிறபோதே தமிழர்கள் வந்து இரும்பு காலத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கீழடி ஆராய்ச்சியில கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள், எச்சங்களை வச்சு நம்ம கண்டறிந்த ஒரு தரவு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு எவ்வளவு வந்து மூத்த குடிகள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தெரியும். இது இன்னும் ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இதுக்காக நம்ம தமிழர்கள் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கும், தமிழர்களா இருக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்ம பெருமைப்பட்டே ஆகணும். இந்த தகவல கண்டிப்பா நீங்க வந்து நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த தகவல நம்ம வந்து உலகத்திற்கே எவ்வளோ மூத்த குடி, சும்மா ஏதோ வந்து சங்க இலக்கியலங்க எழுதி வச்சிருக்காங்க. அத வச்சு வந்து நம்ம கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இல்ல. உண்மையிலேயே வரலாற்று ரீதியா அதாவது அறிவியல் ரீதியா நம்ம உண்மையிலேயே உலகின் மூத்த குடி அப்படிங்கிறத இது போன்ற ஆய்வு முடிவுகளை எடுத்துக்காட்டி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அந்த பெருமைகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் கடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அறிவியல் தொழில்நுட்பம் நம்ம மூதாதையர்கள் அதாவது உலகத்தை தாண்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க. அந்த மாரி இனிமே அடுத்த கட்ட நகர்வுகளும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த சந்ததியர்களுக்கும், தலைமுறைகளுக்கும் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா இது வந்து தமிழ்நாட்டிற்கே ஒரு ஆனந்தமான, ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். அதுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடின் தொல்லியல் துறைக்கு வந்து கண்டிப்பா நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறணும். இந்த அறிவிப்பை தாண்டி பெரிய அறிவிப்புங்கிறது உண்மையிலேயே எதுவுமே இல்ல. இதுதான் தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்பு அப்படிங்கிறதுல நம்ம எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த தகவல் வந்து கண்டிப்பா அடுத்த சந்ததிக்கும், உங்களோட குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.